மாடத்துச்சாளரம் தோறும் தெரியும் மிதிலை மங்கையரின் திருமுகங்களை ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரும் கண்டனர். வணக்கம் நண்பர்களே. மிதிலையின் வீதிகளிலே ராமன், இலக்குவன், விஸ்வாமித்திரர் மூவரும் அடியெடுத்து வைக்கிறார்கள். முந்தைய பாடலில் தயிர் கடையும் மத்தை போல, காமசரத்தால் ஊடல் கொண்ட காதலரைப் போல, மதயானைகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விளையாடும் அற்புத காட்சியை கண்டார்கள் என்று கம்பர் அழகாக குறிப்பிட்டிருந்தார் அல்லவா? அக்காட்சிகள் மனதை விட்டு அகலும் முன்னரே இதோ கண்களையும் கருத்தையும் ஒருங்கே கவர்ந்திழுக்கும் மற்றொரு புதிய காட்சி விண்ணிலிருந்து இறங்கி வந்தது போல அவர்களுக்கு எதிரே விரிகிறது. வாளரம் பொருத வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளொடு கிடந்த நீலச் சுருளும் செங்கிடையும் கொண்டு நீள் இருங்களங்கம் நீக்கி நிறை மணிமாட நெற்றிச்சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். கம்பர் இதோ நமது கண்களுக்கு ஒரு பேரழகு காட்சியை படைத்து காட்டுகிறார். வீதிகளின் பேரொளியையும் சனத்திரளையும் கடந்து மூவரும் நடந்து செல்கிறார்கள். நகரெங்கும் வரிசையாக வானுயர்ந்து நிற்கும் மாட மாளிகைகள் அத்தனையும் இரத்தினங்கள் பதிக்கப்பட்டு சூரிய ஒளியில் ஜொலிக்கின்றன. அந்த மாடங்களின் நெற்றியில், அதாவது உச்சியில் இருக்கும் சாளரங்கள் தோறும் அங்கேதான் அந்த காட்சி. நிறைமணி மாட நெற்றி சாளரம் தோறும் தோன்றும். ஆம், ஒவ்வொரு பலகனி வாயிலிலும் ஒவ்வொரு சாளரத்திலும் அங்கே மிதிலையின் மங்கையர்கள் வீதியில் நடக்கும் நிகழ்வுகளைக் காண, குறிப்பாக ராமனின் பேரழகை காண ஆர்வம் பொங்க வெளிப்பட்டு நிற்கிறார்கள். அவர்கள் ஒருவரல்ல, இருவரல்ல, எண்ணிலடங்கா மங்கையர்கள். அவர்களின் திருமுகங்களை சந்திர உதயம் கண்டார் என்று கம்பர் வர்ணிக்கிறார். சந்திரன் உதிப்பது போல அந்த முகங்கள் தோன்றுகின்றன. ஆனால் இது வெறும் சந்திர உதயம் அல்ல. நீள் இருங்களங்கம் நீக்கி நீண்ட காலமாய் பெருங்களங்கத்தை சுமந்து கொண்டிருக்கும் வானத்து சந்திரனைப் போல் அல்லாமல் இந்த களங்கமற்ற தூய்மையான முகச்சந்திரன்கள் அங்கே உதிக்கின்றன. எத்தனை அழகு! வானத்து நிலவு ஒன்றுதான், அதுவும் களங்கமுள்ளது. ஆனால் இங்கோ எண்ணிலா முகநிலவுகள் களங்கமற்றதாக ஒளி வீசி உதிக்கின்றன. அந்த முகச்சந்திரன்களில் என்னென்ன எழில் கொஞ்சுகின்றன தெரியுமா? வாளரம் பொருத வேலும் கூர்மையான வாள், அறத்தால் தீட்டப்பட்ட வேல், அதுபோல கூர்மை வாய்ந்த கண்களாம், பார்த்த மாத்திரத்தில் உள்ளத்தை பிளக்கும் வேல்விழிகள், மன்மதன் சிலையும் காமதேவனின் மலர்வில். ஆம், அவர்களின் புருவங்கள் அப்படியே மன்மதனின் வில்லை போல் வளைந்து அத்தனை வனப்புடன் திகழ்கின்றன. பார்த்தால் அம்பு எய்தி இதயத்தை துளைக்கும் காமதேவனோ இப்புருவத்தின் வடிவில் வந்தானோ என்று தோன்றும். வண்டின் கேளோடு கிடந்த நீலச் சுருளும் கருத்த சுருண்ட கூந்தல், அது எப்படி இருக்கிறதாம்? வண்டினங்களின் கூட்டம் ஒன்று சேர்ந்து மொத்தமாக ஒரு சுருளாய் அங்கே கிடப்பது போல. அடடா, அத்தனை அடர்த்தி, அத்தனை கருமை, அத்தனை வண்டு கூட்டத்தின் ஆர்ப்பரிப்பு போல அத்தனை மயக்கம். செங்கிடையும் செந்தாமரை இதழ்களை ஒத்த செந்நிறக் கோரல் போன்ற உதடுகள் அங்கே அந்த முகநிலவின் இதழ்களில் படிந்திருக்கிறது. கண்களால் வேல் எய்து, புருவத்தால் காமதேவன் வில் வளைத்து, கருங்கூந்தலால் வண்டின் மயக்கத்தை ஏற்படுத்தி, செவ்விதழ்களால் இனிமையை பொழிகின்ற அத்தனை அழகிய முகங்கள் மாடத்துச் சாளரம் தோறும் தோன்றும் களங்கமற்ற சந்திரன்களாக ராமபிரான் கண்களில் விரிகின்றன. ஒரே நேரத்தில் இத்தனை பேரழகு! இதை கண்ட ராமபிரான், இலக்குவன், விஸ்வாமித்திரர் மூவரும் மெய்மறந்து நின்றனர். மிதிலையின் பெண்மையின் அழகை, சந்திரனை மிஞ்சிய அழகை அத்தனை லாவகமாக இங்கே கம்பர் வர்ணிக்கிறார். இது வெறும் ஒரு காட்சி அல்ல, இது கவிதையின் உச்சம், அழகின் தரிசனம். அலைக்கடல் என பெண்கள் திரண்டிருக்கும் அந்த காட்சியில் ராமனின் உள்ளம் என்ன ஆனது என்பதை பிறகு காணலாம். ஆனால் இந்த முகநிலாக்கள் மட்டும் அங்கே இல்லை. மிதிலையின் வீதிகளில் கள்ளுண்ட களிப்பில் மிதக்கும் பெண்களின் அழகையும் அடுத்து கம்பர் விவரிக்கிறார்.